அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் சைக்காலஜிக்கு பார்த்தினாக்கா ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் பார்த்தினாக்கா ஃபஸ்ட் வீக்கான செகண்ட் டே வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய யூடியூப் சேனலில் சைக்காலஜி ரிலேட்டடாக பார்க்குற வீடியோஸ் எல்லாமே பார்த்தினாக்கா நம்முடைய லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனலில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தினாக்கா ஃப்ரீ டெஸ்ட்டு. ஸோ அதுக்கும் பார்த்தினாக்கா டெய்லியும் பார்த்தினாக்கா 4-5 கொஷின்ஸ் பார்த்தினாக்கா அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ யாராவது அட்மிஷன் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஐடியா இருந்துச்சுன்னா, ஆன்லைன் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு ஐடியா இருந்துச்சுன்னா, ஸ்க்ரீனில் தேடுற நம்பர் பாருங்கள், 9543351410. இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். யாராவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னாக்கா 150 rupees per வீக். இதுதான் கூகுள் பே நம்பர், ஃபோன்பே நம்பர். இதுக்கு பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிங்க. ஃபுல் கோர்ஸ் அப்படின்னாக்கா 4500 rupees. ஸோ இன்றைக்கான ஃபஸ்ட்டு டாபிக் உள்ள போகலாம். ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கான டாபிக் பார்த்தினாக்கா யூனிட் 4ல் மீனிங் அண்டு நேச்சர் ஆஃப் அட்டென்ஷன். மீனிங் அண்டு நேச்சர் ஆஃப் அட்டென்ஷன். We use the term attention frequently in our day-to-day conversation. ஸோ நம்ம அட்டென்ஷன் அப்படின்ற டேர்மை பார்த்தினாக்கா நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் பார்த்தினாக்கா கண்டினியூஸாக பார்த்தினாக்கா ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். டியூரிங் லெக்சர்ஸ் இன் த கிளாஸ் ரூம் எ டீச்சர் மே கால் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் அட்டென்ஷன் டு லிசன் டு வாட் he says ஆர் டு லுக் அட் த பிளாக் போர்டு. ஸோ அப்போ பார்த்தினாக்கா டீச்சர் பார்த்தினாக்கா கிளாஸ் ரூமில் கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க, அட்டென்ஷன் அப்படின்னா லிசன் டு மை கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, லிசன் டு த போர்டு அப்படின்வாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தினாக்கா ஸ்டூடெண்ட்டோடைய அந்த அட்டென்ஷன், அந்த கவனத்தை திசை திருப்பதுக்காக அவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான வேர்டை யூஸ் பண்ணுறாங்க. At a railway station or an airport, you may hear the announcement starting with your attention please before informing the passengers about the schedule of the train or flight. அப்போ ஒரு ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஏர்போர்ட்டாக இருக்கட்டும், இந்த இடத்துல பார்த்தினாக்கா யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ் அப்படின்ற ஒரு வேர்டை சொல்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அப்போ அந்த ட்ரெயின் வரப்போகுது, இல்லை அந்த ஃப்ளைட் வரப்போகுது, இல்லை ஃப்ளைட் கிளம்ப போகுது அப்படின்ற டைமில் ஸோ இந்த யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ்ன்னு சொல்லிவிட்டு அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை சொல்கிறதுக்காக இந்த வேர்டை முன்னாடியே சொல்கிறாங்க. It may be better understood as a verb, defined as attending or a process involving the act of listening, looking at, or concentrating on a topic, object, or event for the attainment of the desired end. அப்போ பார்த்தினாக்கா இதை நம்ம ஒரு வேர்ப், ஒரு செயலாக எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, சரிங்களா, ப்ராசஸ் இன்வால்விங் த ஆக்ட் ஆஃப் லிசனிங். நம்ம ஒரு இடத்த பார்க்குறோம், இல்லை ஒரு ஆப்ஜெக்டை பார்க்குறோம் அப்படின்னா நம்ம லிசன் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் பார்த்தினாக்கா இந்த இடத்துல பார்த்தினாக்கா அட்டென்ஷனுக்கான வேர்பாக சொல்கிறாங்க. லுக்கிங் அட், ஒரு இடத்துல பார்க்கறது. கான்சன்ட்ரேட்டிங் ஆன் அ டாபிக், ஒரு டாப்பிக்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது. ஆப்ஜெக்ட் ஆர் ஈவெண்ட் ஃபார் த அட்டைன்மெண்ட் ஆஃப் த டிசைர்ட் எண்ட். அந்த டாப்பிக்கோ இல்லை அந்த ஈவெண்ட்டோ அது முடிகிற வரைக்கும் நம்முடைய கவனம் அது மேலேயே இருக்கிறதுக்கு தான் என்ன சொல்கிறோன்னா அந்த அட்டென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த அட்டென்ஷனுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தினாக்கா ஃபஸ்ட்டு யார் அப்படின்னு பார்த்தாக்கா டும்வில்லி அப்படின்னு ஒருத்தர். அட்டென்ஷன் இஸ் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்பான் ஒன் ஆப்ஜெக்ட் ரேதர் தென் அப்பான் அனதர். அப்போ பார்த்தினாக்கா அட்டென்ஷன் அப்படின்றது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறாரு அப்பான் ஒன் ஆப்ஜெக்ட். அதாவது பார்த்தினாக்கா வேறு ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் மேலே மட்டும் நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் இருந்தால் அதுக்கு பேர் அட்டென்ஷன் அப்படின்னு யார் சொல்கிறது, டும்வில்லி அப்படின்ற ஒருத்தர். அடுத்தது ராஸ் அப்படின்ற ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, அட்டென்ஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கெட்டிங் அன் ஆப்ஜெக்ட் ஆர் தாட் கிளியர்லி பிஃபோர் த மைண்ட். அட்டென்ஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கெட்டிங் த ஆப்ஜெக்ட் ஆர் தாட். ஒரு ஆப்ஜெக்டையோ ஒரு தாட்டையோ நம்ம மைண்டுக்குள்ளே கிளியராக எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கு தான் என்ன பேருனாக்கா அட்டென்ஷன். அப்போ அந்த ஒரு பொருள் மேலே நம்மளுடைய கவனம் போகுது, அதுக்கப்புறம் தான் அந்த தாட்டை பற்றியோ இல்லை அந்த பொருளுடைய மீனிங் நம்முடைய மைண்டுக்கு கிளியராக போகும் அப்படின்னு சொல்கிறது யாருன்னா ராஸ் அப்படின்றவர். அடுத்தது மார்கன் அண்டு கில்லிலேண்ட். இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அட்டென்ஷன் இஸ் பீயிங் keenly alive to some specific factor in our environment. Attention is being keenly alive at some specific factor in our environment. அப்போ பார்த்தாக்கா அட்டென்ஷன் அப்படின்றது பார்த்தாக்கா நம்முடைய விருப்பத்துக்கு உட்பட்டது. அது பார்த்தாக்கா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா நம்முடைய என்வாமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இட் இஸ் ப்ரிப்பரேட்டரி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் த ரெஸ்பான்ஸ். அது பார்த்தாக்கா எதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னாக்கா ரெஸ்பான்ஸ். அதாவது பார்த்தா ஒரு ஸ்டிமுலி, ஏதோ ஒரு பொருளை பார்க்குறோம், அதுக்கான ரெஸ்பான்ஸ் அப்படின்ட்டு தான் சொல்கிறது தான். சரியா? அப்போ பார்த்தாக்கா நம்மளை யாரோ ஒருத்தர் கூப்பிட்றாங்கன்னு நம்ம திரும்பி பார்க்குறோம் இல்லையா, அப்போ கூப்பிட்றதுன்றது ஸ்டிமுலி, நம்ம திரும்பி பார்க்குறதுன்றது ரெஸ்பான்ஸ். அப்போ என்வாமெண்ட்டில் இருக்கிற ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் அட்டென்ஷன் அப்படின்னு பார்த்தாக்கா மார்கன் அண்டு கில்லிலேண்ட் சொல்கிறாங்க. அடுத்தது ஷர்மா ஆர்என்.
Attention can be defined as a process which compels the individual to select some particular stimuli according to his interest and attitude out of the multiplicity of stimuli present in the environment. அப்போ attention can be defined as a process which compels the individual to select some particular stimuli. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பர்சன் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்டிமுலியை செலக்ட் பண்ணுறாங்க, சரியா? அக்கார்டிங் டு இஸ் இன்ட்ரெஸ்ட், அவங்களுக்கு எது மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கோ. நம்மளுடைய என்வாமெண்ட்டில் நிறைய ஸ்டிமுலி இருக்குது, சரியா? நிறைய ஸ்டிமுலி இருந்தாலேயும் நமக்கு எது மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை மட்டும் தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அதுக்கு மட்டும் தான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறது யார் அப்படின்னா சர்மா ஆர்என் அப்படின்றவர். நேச்சர் ஆஃப் அட்டென்ஷன். ஸோ அட்டென்ஷன் இஸ் ஃபோக்கஸிங் ஆஃப் கான்சியஸ்னஸ் ஆன் ஏ பர்டிகுலர் ஆப்ஜெக்ட். அட்டென்ஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபோக்கஸிங் ஆஃப் கான்சியஸ்னஸ், நம்மளுடைய கான்சியஸ்னஸை ஃபோக்கஸ் பண்ணுறோம் எது மேலேனாக்கா ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் மேலே, அதுதான் என்னது அட்டென்ஷன். வி see a number of things in the environment at a particular time and are aware or conscious of many of them. We see a number of things in the environment at a particular time. ஒரு பர்டிகுலர் டைமில் என்ன பண்ணுறோம்னா நிறைய பொருளை பார்க்குறோம். அண்ட் அவேர் ஆர் கான்சியஸ் ஆஃப் மெனி ஆஃப் தெம். அது மட்டும் இல்லாமல் அதை நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க. இப்போது we see a number of things in the environment at a particular time. ஒரு டைமில் நம்மளுடைய என்வாமெண்ட்டில் நிறைய திங்ஸை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி தான் இன்னும் நிறைய பேரும் அதே திங்ஸை பார்க்குறாங்க. அப்போ கான்சியஸ்னஸ், யாருக்கு அந்த ஆப்ஜெக்ட் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க மட்டும் தான் அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு கரெக்டான ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இக்னோர் பண்ணிவிட்டு அடுத்த ஆப்ஜெக்ட்டுக்கு போயிடுவாங்க. For example, while perceiving the blackboard, writing in the classroom, a student is aware of the presence of the chart hanging on the wall, the teacher is activities and activities of the student sitting besides him. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் போர்டில் ஏதோ ஒன்று ரைட் பண்ணுறாங்க. அந்த டைமில் அந்த ஸ்டூடெண்ட்டோடைய அந்த கவனம் எது மேலே இருக்கும் அப்படின்னா ஒன்று பிளாக் போர்டு மேலே இருக்கும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த வாலில் இருக்கக்கூடிய ஹேங்கிங் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த சார்ட் மேலே இருக்கும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீச்சருடைய ஆக்டிவிட்டி அப்படின்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பையனுக்கு முன்னாடியோ பின்னாடியோ உட்காந்துருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்களோ அது மேலே தான் அவனுடைய கவனம் இருக்கும், சரிங்களா? அப்போது ஒரு டைமில் நிறைய ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொருள் இருக்கும், அந்த பொருள் மேலே அவனுடைய கவனம் போய்கிட்டே இருக்கும். But he is not aware of all these very clearly. At one moment he can clearly aware only of this or the object or activity. அப்போ வந்து பார்த்தா நம்மளை சுற்றி நிறைய ஸ்டிமுலி இருந்தாலேயும் நிறைய வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பொருள் இருந்தாலேயும் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஒரே ஒன்றுத்து மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கவனம் செலுத்த முடியும். அது எதுவாக இருக்கலாம்னா அந்த போர்டில் எழுதுறதா இருக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஜெக்டாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு ஆக்டிவிட்டியாக இருக்கலாம். எல்லாத்தையும் ஒரே டைமில் நம்மளால் வெரி கிளியராக பார்க்க முடியாது. He is clearly aware of the word and sentence written on the blackboard because his consciousness is focused on them. Suppose அவனுடைய கவனம் மொத்தம் அந்த பிளாக் போர்டு மேலே இருந்ததுன்னா டீச்சர் என்ன எழுதுகிறாங்களோ அது மேலே மட்டும்தான் இருக்கும். அப்போ அதை வந்து பண்ண என்ன பண்ணுறான், அவன் வந்து பண்ணாக்கா தரோவாக வந்து பண்ணாக்கா கவனிப்பான். ஏன்னா அவனுடைய கவனம் மொத்தம் எது மேலே இருக்குன்னா அந்த பிளாக் போர்டு மேலே மட்டும்தான் இருக்குது. Therefore, focusing of consciousness on a particular object, idea or activity enable to understand it and we become fully conscious or aware of it. Therefore, focusing of consciousness on a particular object, idea or activity enable to understand it and we become fully conscious and aware of it. அப்போ வந்து பண்ணாக்கா என்னதான் வந்து பண்ணாக்கா ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்டோ ஐடியாவோ ஆக்டிவிட்டியோ வந்து பண்ணாக்கா அவங்களுக்கு வந்து பண்ணாக்கா அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படின்னா அவனுடைய ஃபோக்கஸ் அது மேலே இருக்கணும். அப்போ தான் வந்து பண்ணாக்கா அவனுடைய கான்சியஸ் மொத்தம் ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் மேலே இருக்கும். அப்போ தான் அந்த ஆப்ஜெக்டை பற்றி அவங்க வந்து பண்ணாக்கா தரோவாக வந்து பண்ணாக்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. Attention is the name given to this process of the focusing of consciousness or awareness that make us become alive to one thing while excluding others. Hence, it is proper to define attention as the process of concentration of consciousness upon one object rather than another. அப்போ நம்மளை சுற்றி நிறைய ஆப்ஜெக்ட் இருந்தாலையும் அவனுடைய அட்டென்ஷன் வந்து பண்ணாக்கா ஒரே ஒரு பொருள் மேலே தான் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் என்ன பேர், அட்டென்ஷன் அப்படின்னு பேர். Next, attention is constantly
ஷிஃப்டிங். அட்டென்ஷன் அப்படின்றது வந்து பார்த்தினாக்கா கான்ஸ்டண்ட்டாக என்ன பண்ணியிருக்கோம், மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு பிளாக் போர்டில் ஏதோ ஒன்று எழுதுறாங்க அப்படின்னாக்கா அது வந்து நமக்கு பிடிக்கல, அது மேலே நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனாக்கா உடனே என்ன பண்ணணும், அந்த வால் லேங் ஆகிருக்கூடிய அந்த சார்ட் மேலே போயிடும் நம்முடைய அட்டென்ஷன். இல்லை வந்து பார்த்தினாக்கா கிளாஸ் ரூமில் வேறு எதனா பேசுனாங்கன்னா அங்கே போயிடும். சப்போஸ் ஏதோ ஒரு இடத்துல சாங் ஓடுது, சவுண்டாக வந்து பார்த்தினாக்கா ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா நம்முடைய அட்டென்ஷன் மொத்தம் அது மேலே போயிடும். அப்போ அட்டென்ஷன் இஸ் த கான்ஸ்டன்ட்லி ஷிஃப்டிங். அது என்ன பண்ணும், கான்ஸ்டண்ட்டாக மாறிக்கிட்டே இருக்கும். When we are attending to an object at a particular moment, we are clearly aware or conscious of it as our consciousness is focused on it. When we are attending to the object at a particular moment, ஒரு பர்டிகுலர் மூமெண்ட்டில் ஒரு ஆப்ஜெக்டை நம்ம அட்டென்ட் பண்ணும்போது we clearly aware or conscious of it. அது மேலே தான் நம்முடைய கான்சியஸ்னஸும் அந்த அவேர்னஸும் இருக்கும். சரிங்களா, அது மேலே மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். பட் வாட் ஹேப்பன் டு த அதர் ஆப்ஜெக்ட் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் தட் ஆர் நாட் இன் த ஃபோக்கஸ் ஆஃப் அவர் கான்சியஸ்னஸ் அட் த மூமெண்ட். அப்போ வந்து பாருங்க, நம்ம ஒரே ஒரு பொருள் மேலே தான் நம்மளுடைய அட்டென்ஷன் இருக்குது. அப்போ மற்ற பொருளெல்லாம் என்ன ஆகும், ஆர் வி அவேர் ஆஃப் தெம் ஆர் நாட், அது மேலே நம்மளுடைய அவேர்னஸ் இருக்குமா இருக்காதா? அஃப்கோர்ஸ் வி ஆர் அவேர் ஆஃப் மெனி ஆஃப் தெம் பட் ஆஸ் நாட் கிளியர்லி ஆஸ் இன் த கேஸ் ஆஃப் ஃபோக்கஸ்டு ஆப்ஜெக்ட். அப்போ நம்மளை சுற்றி நிறைய விஷயம் இருக்குது, ஆனால் நம்ம ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தான் பார்ப்போம், மற்ற எல்லா விஷயத்தையும் பார்ப்போம், ஆனால் கிளியராக நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டோம். The reason for this lies in the division of the field of perception or consciousness at a particular moment. ஸோ அப்போ வந்து பண்ணாங்க இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த அந்த கான்சியஸ்னஸ், அந்த பர்செப்ஷன், அந்த பார்வை இருக்கு இல்லையா, அதை வந்து பண்ணாக்கா பிரிக்கிறாங்க. கான்சியஸ்னஸ் அட் எ பர்டிகுலர் மூமெண்ட் மே பி டிவைடட் இன்டு டூ பார்ட், சென்ட்ரல் அண்ட் மார்ஜினல். அப்போ வந்து பண்ணாக்கா அந்த கான்சியஸ்னஸ் என்ன பண்ணுறாங்கனாக்கா பர்டிகுலர் மூமெண்ட்டில் நடக்கக்கூடிய கான்சியஸ்னஸை டூ பார்ட்டை டிவைட் பண்ணுறாங்க. சென்ட்ரல் கான்சியஸ்னஸ், மார்ஜினல் கான்சியஸ்னஸ். அப்போ சென்ட்ரல் கான்சியஸ்னஸ் அப்படின்றது நம்ம எந்த ஆப்ஜெக்டை மட்டும் கவனம் செலுத்துகிறோமோ அது சென்ட்ரல், அதை சுற்றி இருக்கக்கூடியது எல்லாமே வந்து பண்ணாக்கா மார்ஜினல் அப்படின்னு சொல்லுவோம். Next, when our attention is on the blackboard and consciousness is focused on it, the other object and activities in the classroom remains within the reach of marginal consciousness. This helps us is in becoming partially conscious or aware of them. அப்போ நம்ம பிளாக் போர்டை கவனிச்சுட்டு இருக்கும்போது அந்த பிளாக் போர்டில் இருக்கிறது மட்டும்தான் சென்ட்ரல் கான்சியஸ்னஸ். அப்போ அதை சுற்றி இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், இல்லை அதை சுற்றி இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பண்ணாக்கா மார்ஜினல் கான்சியஸ்னஸ். அப்போ இந்த இடத்துலலாம் என்ன நடக்கும்னாக்கா பார்ஷியல் கான்சியஸ்னஸ் மட்டும் தான் நடக்கும். இப்போ பார்ஷியல்னால் ஒரு பகுதி அளவுக்கு மட்டும் தான் அங்கே கான்சியஸ்னஸ் இருக்கும். ஃபுல்லாக எங்கே இருக்குனாக்கா அந்த சென்டர் ஆஃப் த கான்சியஸ்னஸில் மட்டும்தான் இருக்கும். போத் தீஸ் ஃபீல்ட் ஆஃப் பர்செப்ஷன் ஆர் கான்சியஸ்னஸ் ஆர் இன்டர்சேஞ்சபிள். அப்போ வந்து இப்போ இந்த மார்ஜினலாக இருக்கட்டும், இந்த சென்டராக இருக்கட்டும், இது ரெண்டு எப்படி இருக்கும், போத் ஆர் இன்டர்சேஞ்சபிள் அப்படின்னு சொல்லுவோம். எப்போ வேணாலும் நமக்கு சென்ட்ரல் கான்சியஸ்னஸ்லேருந்து மார்ஜினல் கான்சியஸ்னஸ் போகலாம். எப்போ நமக்கு சென்ட்ரல் கான்சியஸ்னஸ் வந்து இப்போ பிடிக்கலையோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம், மார்ஜினல் கான்சியஸ்னஸில் இருக்கக்கூடிய அந்த ஆக்டிவிட்டிக்கோ இல்லை வந்து இப்போ ஆப்ஜெக்ட்டுக்கோ நம்முடைய கவனம் போயிடும். The object which is at one moment within the focus of consciousness can in another moment shift to the marginal consciousness or even beyond that. அப்போ வந்து பண்ணாக்கா நம்ம எதை பார்க்குறோமோ அதுதான் சென்ட்ரல் கான்சியஸ்னஸ். அப்போ அதை தாண்டி மற்றது இருக்கிறதெல்லாம் என்னன்னாக்கா அது வந்து மார்ஜினல் கான்சியஸ்னஸாக மாறிடும். Therefore, it is proper to realize attention as a flexible and a dynamic process. அப்போ வந்து பண்ணாக்கா அந்த அட்டென்ஷன் அப்படின்றது வந்து பண்ணாக்கா ஃப்ளெக்சிபிள், எப்போ வேணாலும் வந்து பண்ணாக்கா அது வளைஞ்சு கொடுக்கக்கூடியது. அப்போ எப்போ வேணாலும் அது மாறிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி டைனமிக் ப்ராசஸ், இம்பார்ட்டன்ட் ப்ராசஸும் கூட. த சப்ஜெக்ட் ஆஃப் அட்டென்ஷன் ஜென்ரலி கோஸ் ஆன் த சேஞ்சிங் பட் த ஆப்ஜெக்ட் ஆஃப் த அட்டென்ஷன் ரிமைன்ஸ் த சேம் ஆன் விச் கான்சியஸ்னஸ் இஸ் சென்டர்ட். த சப்ஜெக்ட் ஆஃப் த அட்டென்ஷன், அப்போ வந்து பண்ணாக்கா அந்த அட்டென்ஷன் அப்படின்றது வந்து பண்ணாக்கா அந்த சப்ஜெக்ட் எப்போ வேணாலும் வந்து பண்ணாக்கா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கலாம். ஆனால் ஆப்ஜெக்ட் ஆஃப் த அட்டென்ஷன் வந்து பண்ணாக்கா எப்போவுமே வந்து பண்ணால் ஒரே மாதிரியாக இருக்கும். அப்போது சப்ஜெக்ட் ஆஃப் த அட்டென்ஷன் அப்படின்றது ஜென்ரலி கோஸ் ஆன் சேஞ்சிங் பட் ஆப்ஜெக்ட் ஆஃப் த அட்டென்ஷன் ரிமைன்ஸ் த சேம் ஆன் விச் கான்சியஸ்னஸ் இஸ் சென்டர். நம்முடைய கான்சியஸ்னஸ் எப்போ சென்டராக இருக்கோ அப்போ வந்து பண்ணாக்கா அட்டென்ஷன் மாறலாம், சப்ஜெக்ட் மாறலாம், பட் ஆப்ஜெக்ட் மாறாது. அட்டென்ஷன் இஸ் செலக்டிவ். அட்டென்ஷன் அப்படின்றது வந்து பண்ணாக்கா செலக்டிவ், நம்ம எதை செலக்ட் பண்ணுறோமோ அதுதான் நம்மளுடைய அட்டென்ஷன். சரிங்களா, அதனால் அட்டென்ஷன் இஸ் அ செலக்டிவ். அட் எனி கிவன் மூமெண்ட் தேர் ஆர் வேரியஸ் ஸ்டிமுலி இன் த என்வாயர்மெண்ட் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் விச் ட்ரை டு அஃபெக்ட் ஹிம். அட் எனி கிவன் மூமெண்ட், எந்த ஒரு டைமாக இருக்கட்டும், அப்போ அவனுடைய என்வாயர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய வேரியஸ் ஸ்டிமுலி என்ன பண்ணும், அவனுடைய அட்டென்ஷனை அஃபெக்ட் பண்ணும், அவனை அஃபெக்ட் பண்ணும்.
For example, there may be music coming from radio, someone talking at noise coming from the street. Besides these stimuli affecting the same sense organ, there may be stimuli affect us from the other sense organ too. அப்போ வந்து பண்ணாக்கா நம்ம இருக்கக்கூடிய இடத்துல இருந்து பக்கத்தில் எங்கேயோ ரேடியோவில் சவுண்ட் அதிகமாக வருது, யாரோ வந்து பண்ண சவுண்டாக பேசுகிறாங்க, இல்லை சவுண்டாக நாய்ஸ் இருக்குது, அந்த சத்தம் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்குன்னா அந்த ஸ்டிமுலி பிசைட்ஸ் தீஸ் ஸ்டிமுலி அஃபெக்டிங் த சேம் சென்ஸ் ஆர்கன், இது ரெண்டும் இது மொத்தமே என்ன பண்ணும், அந்த டாக்கிங் சவுண்டாக பேசுறதா இருக்கட்டும், சவுண்டாக வரக்கூடிய சத்தமாக இருக்கட்டும், இல்லை ரேடியோவில் இருந்து வரக்கூடிய அந்த சவுண்டாக இருக்கட்டும், இது எல்லாமே சென்ஸ் ஆர்கனை இது பண்ணும். தேர் மே பி ஸ்டிமுலி அஃபெக்ட் அஸ் ஃப்ரம் அதர் சென்ஸ் ஆர்கன் டூ. அப்போ அது ஒரே ஒரு சென்ஸ் ஆர்கன், நம்ம இயரை மட்டும் வந்து பண்ணாக்கா அஃபெக்ட் பண்ணுறதில்ல, அதர் சென்ஸ் ஆர்கனையும் அது அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றாங்க. We may have a headache or might be feeling extremely cold or hot. All these things may make a big up for our attention. We do not attend to all of them at a time and also do not respond indiscriminately to each of them. அப்போ வந்து பார்த்தா சப்போஸ் நமக்கு ஒரு ஹெட்டேக் இருக்குது, இல்லை வந்து பார்த்தாக்கா எக்ஸ்ட்ரீம்லி கோல்டாக இருக்குது, எக்ஸ்ட்ரீம்லி பாடி ஹீட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா இது வந்து பார்த்தாக்கா நம்முடைய அட்டென்ஷனை வந்து பார்த்தாக்கா பாதிக்கும். We do not attend to all of them at a time and also do not respond indiscriminately to each one of them. அப்போ வந்து பார்த்தாக்கா இந்த மாதிரி நம்ம உடம்பே சரியில்லைன்னும் போது நமக்கு அட்டென்ஷன் எது மேலேயாவது போகுமானா போகாது. Our reaction is selective. Only those stimuli which suit our interest and attitudes are able to attract attention while others are ignored. அப்போ நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், அட்டென்ஷன் இஸ் செலக்டிவ். அப்போ நம்ம எது மேலே நம்முடைய அட்டென்ஷன் போதோ அது மட்டும்தான் வந்து பண்ணாக்கா நமக்கு வந்து பண்ணாக்கா அட்ராக்ட் பண்ணும். எது நம்மளை அட்ராக்ட் பண்ணதோ அது மேலே தான் நம்முடைய அட்டென்ஷன் போகும். அதர்ஸ் வந்து பண்ணாக்கா நம்ம என்ன பண்ணுவோம், இக்னோர் பண்ணிவிடுவோம், அதெல்லாம் மார்ஜினலுக்கு போயிடும். The stimuli which is more important and useful than the others is attended to at once, whereas the less important and insignificant ones are attended to later on. Thus, attention represents a narrow field and is always selective. ஸோ அப்போது இங்கே the stimuli which is more important and useful than the others, அப்போது ஒரு ஸ்டிமுலி நிறைய நம்முடைய என்வரான்மெண்ட்டில் நிறைய ஆப்ஜெக்ட் இருக்குது சரிங்களா, அதுதான் ஸ்டிமுலி அப்படின்னு சொல்கிறோம். இஸ் அட்டெண்டட் அட் அ ஒன்ஸ் வேரஸ் த லெஸ் இம்பார்ட்டன்ட் அண்ட் சிக்னிஃபிகண்ட். அப்போ நிறைய ஆப்ஜெக்ட் இருந்தாலையும் நமக்கு எது இம்பார்ட்டன்ட் தோணுதோ அது மேலே தான் நம்முடைய அட்டென்ஷன் போகும். நமக்கு சப்போஸ் லெஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது இல்லை இன்சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது அப்படின்னா அது மேலே நம்முடைய அட்டென்ஷன் போகவே போகாது. தஸ் அட்டென்ஷன் ரீப்ரசன்ட் எ நேரோ ஃபீல்ட் அண்ட் இஸ் ஆல்வேஸ் செலக்டிவ். அப்போ அட்டென்ஷன் அப்படின்றது நேரோ ஃபீல்ட், குறுகியது, ரொம்ப ப்ராட் மைண்டடு கிடையாது, ப்ராடாக கிடையாது, ஆல்வேஸ் செலக்டிவ், ஒரு பொருளை மட்டும்தான் செலக்ட் பண்ணும். அட்டென்ஷன் இஸ் அ ஸ்டேட் ஆஃப் ப்ரிப்பேர்ட்னஸ் ஆர் அலர்ட்னஸ். அப்போ அட்டென்ஷன் இஸ் அ ஸ்டேட் ஆஃப் ப்ரிப்பேர்டு ஆர் அலர்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்டென்ஷன் அப்படின்னு நம்மளை ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னா அலர்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். As pointed out early in the definition by Morgan and Gilliland, attention is considered as a process involving a preparatory adjustment for response. அப்போது இந்த மார்கன் அண்ட் கில்லிலேண்ட் அவங்க ரெண்டு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அட்டென்ஷன் இஸ் கன்சிடர் அஸ் அ ப்ராசஸ் இன்வால்விங் ப்ரிப்பரேட்டரி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் ரெஸ்பான்ஸ். அப்போது ஒரு ஸ்டிமுலி இருக்குது, அது ரெஸ்பான்ஸுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரிப்பரேட்டரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். அதுக்கு தான் வந்து பண்ணாக்கா அட்டென்ஷன் அப்படின்னு யார் சொல்லுதுன்னா மார்கன் அண்ட் கில்லிலேண்ட் சொல்கிறாங்க. Next, during this process, the organism tries to prepare or adjust himself to stimulus situation. அப்போ வந்து பண்ணாக்கா டியூரிங் திஸ் ப்ராசஸ், அந்த அட்டென்ஷன் நடக்கிற டைமில் அந்த ஆர்கனிசம் ட்ரைஸ் டு ப்ரிப்பேர் அட்ஜஸ்ட் ஹிம்செல்ஃப் டு த ஸ்டிமுலஸ் சுச்சுவேஷன். அந்த ஸ்டிமுலஸ் என்ன சுச்சுவேஷனில் இருக்கோ, அந்த ஆப்ஜெக்ட் என்ன சுச்சுவேஷனில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், ரெஸ்பான்ஸ் பண்ண அட்ஜஸ்ட் பண்ணுவோம். In the other words, he goes into a process of physical, mental, emotional alertness or preparedness. A sense organ adjusts themselves to receive the stimuli more effectively. We may see him turning his head or fixing his eyes towards the object of the attention. அப்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த அட்டென்ஷன், அந்த ஸ்டிமுலி நிறைய இருக்குது, அந்த ஸ்டிமுலிக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய மைண்ட் என்ன பண்ணுது, அட்ஜஸ்ட் பண்ணுது, அடாப்ட் பண்ணுது. அப்போ அடாப்ட் பண்ணும்போது ஃபிசிக்கலாகவோ மென்டலாகவோ எமோஷ்னலாகவோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா அலர்ட் ஆகும், ப்ரிப்பேர்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சென்ஸ் ஆர்கன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா
adjust themselves to receive the stimuli more effectively. அந்த ஸ்டிமுலியை வந்து பண்ணாங்க மோர் எஃபெக்டிவாக ரிசீவ் பண்ணுறதுக்காக நம்ம சென்ஸ் ஆர்கன் என்ன பண்ணோம், அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். வி மே see him டேர்னிங் இஸ் ஹெட், நம்ம என்ன பண்ணுறோம், உடனே நம்மளுடைய தலையை திருப்பி பார்க்கறது, இல்லை வந்து பண்ணாக்கா ஃபிக்ஸிங் இஸ் ஐஸ் டுவர்ட்ஸ் த ஆப்ஜெக்ட், நம்ம அந்த வந்து பண்ணாக்கா ஆப்ஜெக்டை நோக்கி நம்மளுடைய கண்ணை வந்து பண்ணாக்கா பார்வையை கூர்மையாக்குறது, இது எல்லாமே நடக்கும். Besides this, the muscles of the body are also specially prepared to the object of attention or to engage in the activity that is focus of the attention. Besides this, the muscles of the body are also specially prepared to the object of attention. அப்போ நம்முடைய பாடியில் இருக்கக்கூடிய மசில்ஸ் என்ன பண்ணுது, அந்த ஆப்ஜெக்டை வந்து பண்ணாக்கா பார்க்கறதுக்காக வந்து பண்ணாக்கா அட்டென்ஷன், அது மேலே கவனம் போகிறதுக்காக நம்ம பாடியும் வந்து பண்ணாக்கா ஸ்பெஷலாக ப்ரிப்பேர்ட் ஆகுது, அந்த மசில்ஸும் ப்ரிப்பேர்ட் ஆகுது. டு என்கேஜ் இந்த ஆக்டிவிட்டி தட் இஸ் ஃபோக்கஸ் ஆஃப் அட்டென்ஷன். அப்போ அந்த அட்டென்ஷன் மேலே நம்ம ஃபோக்கஸ் போகிறதுக்காக அது மாறுது. At this stage, preparedness, one may easily notice the state of tension in the muscle. We can find such familiar instance, military command of attention and athletic call of the ready. ஸோ அப்போ இதை நம்ம எங்கே பார்க்கலாம், நம்ம மசில்ஸ் வந்து பண்ணாக்கா ப்ரிப்பேர்ட் ஆகுது எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, மிலிட்ரியில் வந்து பண்ணாக்கா கமாண்ட் ஆஃப் அட்டென்ஷன், அந்த கமாண்ட் கொடுப்பாங்க இல்லையா, அப்போது அவங்களுடைய பாடி என்ன பண்ணும், கரெக்டாக ப்ரிப்பேர்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அத்லெட்டிக் கால் ஆஃப் ரெடி, அப்போ அது அத்லெட்டிக் வந்து பண்ணாக்கா ரெடி அப்படின்னு சொல்லுவோம், அந்த ரன்னிங் போகிறதுக்கு முன்னாடி ரெடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவருடைய மசில்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர்ட் ஆகும். எதுக்காகனா ரன்னிங்காக. அப்போ நம்முடைய மசில்ஸும் ப்ரிப்பேர் ஆகுது. அட்டென்ஷன் டஸ் நாட் ஒன்லி இன்வால்வ் மோட்டார் ப்ரிப்பேர்ட்னஸ் பட் ஆல்சோ பிரிங் மென்டல் அலர்ட்னஸ் அண்டு ப்ரிப்பேர்ட்னஸ். அப்போ அட்டென்ஷன் டஸ் நாட் ஒன்லி இன்வால்வ் மோட்டார்னால் நம்முடைய மூமெண்ட், சரி, மோட்டார்னா மூமெண்ட்டு ஞாபகம் வச்சுங்க. அப்போ மூமெண்ட்டுக்காக மட்டும் ப்ரிப்பேர் ஆகுதில்ல, மென்டலாகவும் அலர்ட் ஆகுது, மென்டலாகவும் ப்ரிப்பேர் ஆகணும். அதுக்காக தான் அட்டென்ஷன் டஸ் நாட் ஒன்லி இன்வால்வ், மோட்டாருக்கு மட்டும் இன்வால்வ் ஆகுதில்ல, பட் ஆல்சோ இன்வால்வ் மென்டல் அலர்ட்னஸ் ஆர் ப்ரிப்பேர்ட்னஸ். One becomes mentally alert and tries to exercise one's mental power as effectively possible while paying attention to the task. Once become mentally alert, எப்போ வந்து பண்ணாக்கா ஒருத்தர் மென்டலாக வந்து பண்ண அலர்ட் ஆகுறாங்களோ, இல்லை ட்ரை டு எக்ஸசைஸ் ஒன்ஸ் மென்டல் பவர், அவங்க எப்போ வந்து பண்ணாக்கா மென்டலாக வந்து நம்மளை வந்து பண்ணாக்கா சரிப்படுத்திக்கிறாங்களோ, அப்போ அவங்களுடைய அட்டென்ஷன் அந்த டாஸ்க் மேலே அட்டென்ஷன் வந்து பண்ணாக்கா ரொம்ப அதிகமாக இருக்கும். Thus, attention brings an all-round alertness and preparedness in the organism for accomplishing the task successfully. ஸோ அப்போ வந்து பண்ணாக்கா மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் அவங்க ப்ரிப்பேர் ஆனால் மட்டும்தான் ஒரு டாஸ்க்கை வந்து பண்ணாக்கா அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பண்ணாக்கா முடிக்க முடியும். After knowing the meaning and the nature of the term attention, we can now define the term as emotional and conditional factors to select something out of the various stimuli present in one environment and then bring it in the center of the one consciousness in order to perceive it clearly for deriving the desired end. அப்போ வந்து பார்த்தா இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறமா, மீனிங் அண்ட் நேச்சர் ஆஃப் த டேர்ம் அட்டென்ஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறமா, ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பொருள் மேலே நிறைய ஆப்ஜெக்ட் இருக்குது, இருந்தாலும் ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான் நமக்கு வேணும்னா அதை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், பர்டிகுலராக வந்து பண்ணாக்கா பார்த்து அதுக்கு ப்ரிப்பேர்ட் ஆகி நம்மளை அடாப்ட் பண்ணிக்கிட்டு அந்த டாஸ்க்கை வந்து பண்ணாக்கா கம்ப்ளீட் பண்ணலாம். அதுக்காக இந்த அட்டென்ஷன் ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் அட்டென்ஷன். So various authors have classified attention in variety of ways, but the following classification given by Ross. ஸோ வந்து பண்ணாக்கா நிறைய பேர் இந்த அட்டென்ஷனை வந்து பண்ண கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஆனால் நமக்கு இங்கே இருக்கிறது வந்து பண்ணாக்கா ராஸ் அப்படின்னு ஒருத்தர் டெஃபினேஷன் கொடுத்தாரு இல்லையா, அதை வச்சு பார்த்தோம். ஸோ இதுதான் வந்து பண்ணாக்கா இங்கே கொடுத்துருக்கோம். அட்டென்ஷன் டிவைடட் இன்ட்டு 2 types. 2 டைப்பாக பிரிக்கிறாங்க அட்டென்ஷனை. நான் வாலிட்டினல் வந்து பண்ணாக்கா என்ஃபோர்ஸ்டு அப்படின்னா சஸ்டைன்டு பை இன்ஸ்டிங்க்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஸ்பான்டேனியஸ் சஸ்டைன்டு பை த சென்டிமெண்ட். அப்போ வந்து பண்ணாக்கா போஸ்ட்டாக கொடுக்குறது, ஸ்பான்டேனியஸ் தானாக நடக்கிறது, அதுதான். இங்கே வாலிட்டினலுக்கு வந்து பண்ணாக்கா எக்ஸ்பிளிசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்பிளிசிட். அப்போ இம்ப்ளிசிட் அப்படின்றது அப்டைனிங் பை த சிங்கிள் ஆக்ட் ஆஃப் வில். ஸோ அப்டைனிங் பை த சிங்கிள் ஆக்ட் ஆஃப் வில். எக்ஸ்பிளிட் அப்படின்றது அப்டைனிங் பை த ரிப்பீட்டட் ஆக்ட் ஆஃப் வில். இதை பேஸ் பண்ணி கூட நம்ம கொஸ்டின் கேட்பாங்க, சரிங்களா. அப்டைனிங் பை த சிங்கிள் ஆக்ட் ஆஃப் வில் இஸ் கால்டு இம்ப்ளிசிட். எக்ஸ்பிளிசிட் அப்படின்றது அப்டைனிங் பை த ரிப்பீட்டட் ஆக்ட் ஆஃப் வில் அப்படின்றது எக்ஸ்பிளிசிட்.
சரிங்களா? அப்போ கொஷின் எங்கேருந்து வேணாலே வரலாம். நான் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா லைன் பை லைன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது மட்டும் தான் கொஷின் வரும்னு நான் சொல்லவே வரல. சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைன் பை லைன் படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு புரிஞ்ச மாதிரி உங்களுக்கு தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வேறு எதனா டவுட் இருந்தால் கூட கேளுங்க, சொல்கிறேன். ஸோ லைன் பை லைன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைக்காலஜியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சைக்காலஜி அண்ட் ஜிகேயில் அபோவ் 30 to 35 மார்க் வாங்க முடியும் அவுட் ஆஃப் 40க்கு. சரிங்களா? நான் வாலிட்டினல் ஆர் இன்வாலன்ட்ரி அட்டென்ஷன். நான் வாலிட்டினல், சரிங்களா? அப்போ நம்ம இங்கே நான் வாலிட்டினலுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்வாலன்ட்ரி. இன்வாலன்ட்ரின்னு நம்மளே இன்வால்மெண்ட் இல்லாமல் நடக்குது, அதுதான் இன்வாலன்ட்ரி அப்படின்னு பேர். திஸ் டைப் ஆஃப் அட்டென்ஷன் இஸ் அரோஸ்ட் வித்தவுட் த பிளே ஆஃப் வில். ஸோ அப்போ இதில் நமக்கு எந்த விதமான இன்ட்ரெஸ்ட்டுமே இருக்காது. Here we attend to an object or an idea without making any conscious effort on our part. அப்போ நம்ம வந்து பண்ணாக்க ஒரு ஆப்ஜெக்டை பார்க்குறோம், அதில் நம்மளுடைய எந்த விதமான கான்சியஸ் எஃபர்ட்டும் இருக்காது. Mother's attention towards our crying child, attention towards the member of the opposite sex, towards the sudden loud noise, bright colors, etc. are example of non-volitional attention. அப்போ இங்கே எதெல்லாம் வந்து பண்ணாக்கா நான் வாலிட்டினல் அட்டென்ஷனுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்கன்னா, மதர் அட்டென்ஷன் டுவர்ட்ஸ் ஆர் கிரையிங் சைல்டு. மதர் வந்து பண்ணாக்கா ஒரு குழந்தை அழுகுது, அந்த குழந்தை அழுகிற குழந்தையோட அம்மா அந்த குழந்தைய பார்க்கறது. அட்டென்ஷன் டுவர்ட்ஸ் த மெம்பர் ஆஃப் த ஆப்போசிட் செக்ஸ், அட்டென்ஷன் டுவர்ட்ஸ் த மெம்பர் ஆஃப் ஆப்போசிட் செக்ஸ். அப்போ நமக்கு ஆப்போசிட் செக்ஸில் இருக்கிற ஒருத்தரை பார்க்குறது. இப்போ மென் அப்படின்னாக்கா ஃபீமேலை பார்க்குறது, ஃபீமேல்னால் மென்னை பார்க்குறது. டுவர்ட்ஸ் சடன் லவுட் நாய்ஸ், சடனாக வந்து அந்த டுவர்ட்ஸ் சடன் லவுட் நாய்ஸ், ஒரு இடத்துல சத்தம் அதிகமாக இருக்குது அந்த இடத்த பார்க்குறது. பிரைட் கலர் பார்க்குறது, இது எல்லாம் வந்து பண்ணாக்கா நான் வாலிட்டினல் அட்டென்ஷன். நம்முடைய இன்வால்மெண்ட்டே இல்லாமல் நடக்கும். நடந்து போயிட்டே இருக்கிறோம், திடீர்னு ஒரு இடத்துல வந்து பண்ணாக்கா சத்தம் அதிகமாக இருக்குனாக்கா டக்கு நாங்கள் வந்து பண்ணாக்கா நம்முடைய கவனம் போயிடும். சரிங்களா? அதே மாதிரி ஒரு ஜவுளி கடைக்கு போகிறோம், துணி கடைக்கு போகிறோம், அந்த இடத்துல வந்து பண்ணாக்கா பிரைட் கலராக ஒரு ட்ரெஸ் இருக்குனாக்கா நம்முடைய அட்டென்ஷன் அது மேலே தான் போயிடும். சரிங்களா? ஸோ இது மாதிரி வந்து பண்ணாக்கா இது எல்லாமே நான் வாலிட்டினல் அட்டென்ஷன், நம்முடைய இன்வால்மெண்ட் இல்லாமல் நடக்குது. நான் வாலிட்டினல் அட்டென்ஷன் as classified above can be aroused both by our instinct and our sentiment. இப்போ நான் வாலிட்டினல் அட்டென்ஷன் ஆர் கிளாசிஃபைட் above can be aroused both by our instinct. ஸோ நமக்குள்ளேருந்து வரக்கூடியது our sentiment, இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். The attention which is aroused by the instinct is called enforced non-volitinal attention. நமக்கு இன்ஸ்டிங்க்ட் நமக்கு உள்ளிருந்து வரக்கூடியதுனால அட்டென்ஷன் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் enforced non-volitinal attention அப்படின்னு பேர். A young man, when we make an appeal to his sex instinct or curiosity, becomes quite attentive in his task. ஸோ அப்போ இங்கே இந்த என்ஃபோர்ஸ்ட் நான் வாலிட்டினல் அட்டென்ஷனுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, யங் மேன் வென் வி மேக் அன் அப்பீல் டு இஸ் செக்ஸ் இன்ஸ்டிங்க்ட் ஆர் கியூரியாசிட்டி. சரியா? ஒரு கியூரியாசிட்டியை பற்றி ஒரு யங் மேன் கிட்ட நம்ம கேட்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குவைட் அட்டென்டிவாக மாறுவாங்க. This type of attention which he pays at this time can be called enforced non-volitinal attention. The type of attention which he pays at this time, எப்போ அந்த ஒரு கொஷின் கேட்குறோம் இல்லையா, young man when we make an appeal to his sex instinct or curiosity becomes quite attentive, அதுக்கு தான் என்ன பேருனா enforced non-volitinal attention அப்படின்னு பேர். The other subtype of non-volitinal attention aroused by the sentiment is called spontaneous non-volitinal attention. The other subtype of non-volitinal attention aroused by the sentiment. Sentimentனால வந்து அதுக்கு என்ன பேருனா spontaneous non-volitinal attention. It is the result of properly developed sentiment. It is result of properly developed sentiment. இது எதனால தான் வரும்னா ப்ராப்பராக சென்டிமெண்ட் டெவலப் ஆகிறதுனால மட்டும்தான் எது வரும், spontaneous non-volitinal attention வரும். We give somewhat automatic or spontaneous attention towards the object or idea, person around which our sentiment are formed. அப்போ வந்து பண்ணாக்கா நம்மளை சுற்றி சரியா ஆட்டோமேட்டிக்காக ஸ்பான்டேனியஸாக நம்ம அட்டென்ஷன் எதை நோக்கி போகும்னா ஒரு ஆப்ஜெக்ட், ஐடியா, பர்சன் அரவுண்ட் விச் அவர் சென்டிமெண்ட் ஆர் ஃபார்ம்டு. எது மேலே வந்து நமக்கு சென்டிமெண்ட் போகுதோ, சென்டிமெண்ட் இருக்கோ அது மேலே நம்முடைய ஐடியா போயிடும். அடுத்து பாருங்கள், வாலிட்டினல் ஆர் வாலண்ட்ரி அட்டென்ஷன். Volitinal or voluntary when it call for the exercise of will. சரியா? அப்போ நம்மளுடைய எக்ஸசைஸ் நம்ம வந்து பண்ணாக்கா ஒரு விஷயத்து மேலே நம்ம ஓனாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுறது தான் வந்து பண்ணாக்கா வாலிட்டினல் அட்டென்ஷன், அப்படின்னா வாலண்ட்ரி அட்டென்ஷன் சொல்லுவோம். அப்போ வாலிட்டினல் ஆர் வாலண்ட்ரி when it call for the exercise of will.
It demands conscious effort on our part. It is least automatic and spontaneous and not given wholeheartedly like வாலிட்டினல் அட்டென்ஷன். அப்போ வந்து பண்ணாக்கா இது நம்மளுடைய வில், ஸோ நம்மளுடைய இன்ட்ரெஸ்டால் வர்றது. ஸோ இது வந்து பண்ணாக்கா நம்மளுடைய எஃபர்ட், அந்த கான்சியஸ் எஃபர்ட்னால தான் வரும். அதே மாதிரி லீஸ்ட் ஆட்டோமேட்டிக் ஸ்பான்டேனியஸ், இதில் வந்து பண்ணாக்கா அந்த ஆட்டோமேட்டிக் அண்ட் ஸ்பான்டேனியஸ் அப்படின்றது ரொம்ப லீஸ்ட்டாக தான் இருக்கும். நாட் கிவன் த ஹோல் ஹார்ட்லி லைக் வாலிட்டினல் அட்டென்ஷன். Usually, in such a type of attention, we have a clear-cut goal before us, and for its accomplishment, we, with all our effort, make ourselves attentive. Usually, in such type of attention, நம்ம அந்த voluntary attention இருக்கு இல்லையா, we have a clear-cut goal before us, and for its accomplishment, we with all our effort make ourselves attentive. எப்போ வந்து பண்ணாக்கா நமக்கு இந்த வாலண்ட்ரி அட்டென்ஷன் வந்து பண்ணாக்கா கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னா, எப்போ நமக்கு வந்து பண்ணாக்கா ஒரு விஷயத்து மேலே கிளியர் கட் கோல் இருக்குமோ அப்போ தான் வந்து பண்ணாக்கா அது மேலே நமக்கு ஐடியா அதிகமாக, இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். அப்போ தான் அந்த அந்த டாஸ்க்கை வந்து பண்ணாக்கா கம்ப்ளீட் பண்ணுவோம். Attention paid at the time of solving an assignment problem of mathematics, answering the question in the examination hall, consulting the railway timetable at the time of embarking on the railway journey are some of the example of volitional attention. Attention paid at the time of solving an assigned problem of mathematics. அப்போ எதெல்லாம் வந்து பண்ணாக்கா வாலிட்டினல் அட்டென்ஷனுக்கு வந்து பண்ணாக்கா எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்கன்னா, நமக்கு வந்து பண்ணாக்கா ஏதோ ஒரு மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம் அசைன் பண்ணுறாங்க, ஆன்சரிங் த கொஷின் இந்த எக்ஸாமினேஷன் ஹால், ஸோ எக்ஸாமினேஷன் ஹாலில் ஆன்சர் பண்ணுறது, ரயில்வே டைம் டேபிள் அட் த டைம் ஆஃப் எம்பார்க்கிங் ஆன் த ரயில்வே ஜேர்னி. ஸோ அப்போ வந்து பண்ணாக்கா இது எல்லாமே எதுக்கான எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க, வாலிட்டினல் அட்டென்ஷனுக்கான எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. Volitional attention is further subdivided into two category. அப்போ இந்த volitional attention என்ன பண்ணுறாங்க, ஃபர்தராக 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. implicit volitional attention, explicit volitional attention. While in the former, a single act of volition is sufficient to bring about attention, we need repeated act of will to sustain in the latter. அப்போ வந்து பண்ணாக்கா இந்த implicit, ஸோ வாலிட்டினல் அட்டென்ஷனுக்கு சிங்கிள் ஆக்ட் ஆஃப் வாலிட்டிஷன் இஸ் சஃபிஷியன்ட். ஒரே ஒரு சிங்கிள் ஆக்ட் ஆஃப் வாலிட்டிஷன் அப்படின்றது வந்து பண்ணாக்கா சஃபிஷியண்ட்டாக இருக்கும். சரிங்களா? எதுக்கு? பிரிங் அபவுட் த அட்டென்ஷனை கொண்டு வரதுக்கு. எதில்? இம்ப்ளிசிட் வாலிட்டிஷனல் அட்டென்ஷனுக்கு. இதே எக்ஸ்பிளிட்டிஸ் வாலிட்டிஷனல் அட்டென்ஷனுக்கு வந்து பண்ணாக்கா நமக்கு வந்து பண்ணாக்கா ரிப்பீட்டடாக அது மேலே வந்து பண்ணாக்கா வந்துக்கிட்டே இருக்கணும். ரிப்பீட்டட் ஆக்ட் ஆஃப் வில் டு சஸ்டெயின், அது நீடிக்கணும் அப்படின்னாக்கா நமக்கு ரிப்பீட்டட் ஆக்ட் ஆஃப் வில் இருந்துக்கிட்டே இருக்கணும். When a child is assigned some mathematical sums in the classroom and he does not attend, when a child is assigned some mathematical sums in the classroom and he does not attend to them, he is not warned by the teacher that he would be punished if he does not do his assignment work. ஸோ அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கனாக்கா, when a child is assigned some mathematical sums in the classroom, அப்போ வந்து பிறகு கிளாஸ் ரூமில் ஒரு சைல்டுக்கு பசங்களுக்கு மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம் கொடுக்குறாங்க, அது முடிக்காமல் வந்தால் ஒன்று வந்து பண்ணாக்கா வார்ன் பண்ணுறாங்க, இல்லை வந்து பண்ணாக்கா பனிஷ் பண்ணுறாங்க. அப்போ தான் வந்து பண்ணாக்கா அந்த குழந்தை என்ன பண்ணோம், கண்டினியூஸாக அதோடைய ஒர்க் முடிச்சுட்டே வரும். திஸ் கேன் மேக் him exercise his will power, attend to the assigned task, finish it properly. Here a single act of will is responsible for the arousing attention. Hence we can take it as example of implicit volitional attention. அப்போது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போது குழந்தை வந்து இப்போ அந்த மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம் முடிக்கல, அப்போ நம்ம வார்ன் பண்ணுறோம் இல்லை பனிஷ் பண்ணுறோன்னா அடுத்த நாள் அது என்ன பண்ணோம், அதுக்கு மொத்த அட்டென்ஷன் அது மேலே போயிட்டு அந்த ஒர்க்கை வந்து இப்போ கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு வரும். சரியா? இதை நம்ம எதுக்கான எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம் அப்படின்னா இம்ப்ளிசிட் வாலிட்டிஷனல் அட்டென்ஷனுக்காக எடுத்துக்கலாம். இன் அண்ட் எக்ஸ்பிளிசிட் volitional attention is obtained by the repeated act of will. Once as a struggle hard for keeping on self attentive. அப்போ வந்து பண்ணாக்கா ஒருத்தர் ஒரு விஷயத்து மேலே அட்டென்ஷன் வரதுக்காக ரிப்பீட்டடாக பண்ணால் அதுக்கு தான் என்ன பேர், எக்ஸ்பிளிசிட் வாலிட்டிஷனல் அட்டென்ஷன் அப்படின்னு பேர்.
It requires a strong willpower, keen attention and strong motives for the accomplishment of the task. ஸோ இது முடிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் வில் பவர் வேணும், கீன் அட்டென்ஷன் வேணும், ஸ்ட்ராங் மோட்டிவ்ஸ் வேணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. த அட்டென்ஷன் paid during examination days for the required preparing against heavy odd and distraction is glaring example for such attention. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பிக்காக படிக்கிறோம். அப்போ டிஆர்பிக்காக படிக்கும்போது நமக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வரும். சரிங்களா? எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வருமா வராதா, இந்த கொஷின் வந்து பண்ணாக்கா வருமா வராதா, ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணாக்கா அதே மாதிரி இதை படித்தது நமக்கு ஞாபகம் வரலையே, இந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வரும். இது எல்லாத்தையும் யார் ஒருத்தர் வந்து பண்ணாக்கா தாண்டி அதில் வந்து பண்ணாக்கா அக்காம்ப்ளிஷ் ஆவாங்கன்னா அவங்களுக்கு ஸ்ட்ராங் வில் பவர் வேணும், அவங்களுக்கு கீன் அட்டென்ஷன் வேணும், ஸ்ட்ராங் மோட்டிவ்ஸ் வேணும். அப்போ தான் வந்து பண்ணாக்கா அந்த டிஆர்பி அப்படின்ற எக்ஸாமை பாஸ் பண்ணி போஸ்டிங் வாங்க முடியும். ஸோ இது எதுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னாக்கா எக்ஸ்பிளிஸ்மெண்ட் வாலிட்டிஷ்னல் அட்டென்ஷனுக்கான எக்ஸாம்பிள், எக்ஸ்பிளிசிட் வாலிட்டிஷ்னல் அட்டென்ஷனுக்கான எக்ஸாம்பிள். ஸோ இன்றைக்கான கிளாஸ் இதோட முடியுது. ஃபஸ்ட்டு கிளாஸ் ஆல்ரெடி நம்ம வந்து பண்ணாக்கா நம்மளோட யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம். அதை நான் வந்து பண்ணாக்கா ப்ளேலிஸ்ட்லேயே கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.